ஒரு பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம். துக்கத்தோடு இருந்த ஒரு பெண்மணி எப்படி வெற்றி சிறந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அண்ணாளை பற்றி தெரியும், அப்படி தானே? அண்ணாளை யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ பைபிள் பார்க்கண்டா எல்லாரும் என்ன பாருங்கள், அண்ணாளை யாருக்கெல்லாம் தெரியும்? அண்ணாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, ஜெபிச்சதுனால எல்லாருக்கும் இந்த காரியங்கள் நமக்கு தெரியும், அப்படி தானே? ஆனால் அண்ணாளோட வேதனை, அண்ணாளோட மறுபக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மறுபக்கம் எப்படி இருந்துச்சுன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களா? அண்ணாளுக்கும் என்னதில்லை, பிள்ளைகள் இல்லை. இப்போ வந்து எல்கானாவுக்கு அண்ணாள் தான் முதல் மனைவி, அப்படி தானே? அண்ணாள் முதல் மனைவியாக இருக்கிறா. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்கானா வந்து 2வது யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? பெனினாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவளுக்கு என்ன இல்லை, அண்ணாளுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ அந்த ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அண்ணாள் முன்னாடி அந்த பெனினாளுடைய குழந்தைகள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஓடி இருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. அப்போ அவளோட இருதயம் எவ்வளோ துக்கப்பட்டு இருந்திருக்கும். எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நம்ம இந்த காலத்துல ஒரு 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 ஸ்திரீக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு கல்யாண வீட்லையோ இல்லை ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும், அப்படிதானே? அந்த வேதனையின் மத்தியில அந்த பெனினாள் எப்படி வேதனைப்படுத்துறா பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க, அதோடைய பின்பகுதியை வாசிங்க, அதோடைய பின்பகுதியை வாசிங்க. அவ வந்து அதுக்கு முன்னாடி அந்த பிரகாரமாய் செய்வாள், அவள் இவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மனமடிவுனா என்னது? முதலாவது பார்த்தோம், அவள் துக்கப்பட்டு இருந்தா, அப்படித்தானே? அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அவள் முன்னாடி விளையாடும் போது அவளுடைய இருதயம் ஒரு துக்கமா இருந்திருக்கும். மனமடிவுனா என்னது? காயப்பட்டு இருந்திருக்கும், அப்படித்தானே? நம்ம அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில அநேகர் நம்மளை வார்த்தையினால காயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நிறைய காயங்களை நம்ம இருதயம் கண்ட உடனே என்ன செய்யும்? வியாகுலப்பட்டு ஒரு அழுகாலும் பாருங்க. அழுதுருக்கீங்களா? வாழ்க்கையில நம்ம நடந்து வந்த பாதைகள் நமக்கு எவ்வளோ காலங்களில் நம்மளை அழ வச்சிருப்பாங்க. அழுகையின் மத்தியில் இந்த அண்ணாலும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்தது போல. ஏன்னா தினம் அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தாங்கன்னு கேட்டிருப்பாங்க எத்தனை நாள். ஆனால் கர்த்தர் அவரோட கர்ப்பத்தை என்ன செஞ்சிருந்தாங்க? அடைச்சி வச்சிருந்தாங்க. எதுக்காக அடைச்சிருந்தாங்கன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களா. அவங்கள வெற்றி சிறக்க பண்றதுக்கு. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை, சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு அடைச்சது போல இருக்கலாம், ஆனால் கடைசியில் நமக்கு என்ன தர போறாரு? வெற்றியை தர போறாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் இல்ல, பல காரியங்களை ஆண்டவர் தடை பண்ணிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவரே நான் மட்டும் இப்படி ஜெபம் பண்ணிடுறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், எனக்கு எந்த காரியமும் நடக்கல, ஆனா எனக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது? எல்லா ஆசீர்வாதமா நடக்குன்னு நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். ஆனா நம்மள ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமான சாமுவேல் அண்ணாளுக்கு கொடுத்த போல நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த நாட்கள் அவ வந்து வியாகுலப்பட்டு இருக்கிறா. அப்போ அழுது கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை இந்த அண்ணாளுக்கு. ஆனால் அண்ணாள் வந்து ஒரு காரியம் பண்ணாங்க. இந்த அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க சத்தமா. அவ்வளவுதான். அவ என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணனா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணனா. ஜெபம் பண்ண மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு? அவ துக்கம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? துக்கம் வந்த உடனே பக்கத்து வீட்டுல போய், அக்கா எனக்கு இவ்வளவு துக்கமா இருக்குக்கா, இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட போய் என்னால முடியவே இல்லைக்கா, நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யல, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நம்ம துக்கப்படுறோமா? நம்ம புலம்புறோமா? ஆனா அண்ணாள் யாருக்கிட்டையுமே என்ன செய்யல? புலம்புனதா வேதம் நமக்கு சொல்லல. அண்ணாள் யாருக்கிட்ட போனா? ஆண்டோடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்துல இருந்த எல்லா அங்கலாய்ப்பையும் அவருடைய சமூகத்துல ஊத்துன மாத்திரத்துல அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருந்ததா வேதம் நமக்கு சொல்லல. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருதயத்துல இருக்கிற அங்கலாய்ப்புகளை, நம்முடைய இருதயத்துல இருக்கிற வேதனைகளை யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற பாஸ்டருக்கு தெரியுமா உங்க வேதனைகள்லாம்? நம்ம வேதனை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். அப்ப அவருடைய நம்முடைய இருதயத்துல இருக்கிற வேதனைய அவருடைய சமூகத்துல ஊத்துனோம்னு வைங்களா, நமக்கு அடுத்து என்ன இருக்காது? துக்கம் இருக்காது. அல்லேலூயா. நம்ம இனிமே துக்க முகமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மள இங்க அழைச்சிட்டு வரல. அல்லேலூயா. அந்த அவங்க அண்ணாள் வந்து என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு போய் துக்கம் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இருதயத்தில் இருந்த அவ்வளோ காயங்களே என்ன செஞ்சாங்க? ஊற்றி ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணாள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம், ஒரே ஒரு நல்ல குணம் இல்லை, ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்குறோம். பொறுமையாக இருந்தாங்க. ஆமே, பொறுமையாக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணாள் பொறுமையாக இருந்தாங்க? பைபிளில் பொறுமையாக இருந்தவங்கள எடுத்துக்கணும்னா அண்ணாள் பொறுமையாக இருந்தாங்க. சரியா? இந்த எப்படின்னா எல்கானா இந்த இதில் 8வது வசனத்தை பாருங்க. ஏன் அழுற?
எதுக்கு அழுற அப்படின்னு கேட்கும்போது அண்ணாள் வந்து இல்லை என்னை வந்து பெனினால் கஷ்டப்படுத்தினா, என்ன பெனினால் இது பண்ணினாலும் எதுவுமே அவள் என்ன செய்யலை, குற்றம் சுமத்தலை. அல்லேலூயா. குற்றம் சுமத்தாமல் அவள் என்ன பண்ணா, அவள் மௌனமாக இருந்தான்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், அவள் என்ன குற்றம் சொன்னா, அவள் அப்படி பண்ணினா, இவள் இப்படி பண்ணினான்னு சொல்லி என்ன செஞ்சிடும், அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடும். ஆனால் அந்த அண்ணாள் வந்து அந்த சூழ்நிலையில், நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சா, அமைதியாக இருந்தா. தன் புருஷன்கிட்ட கூட தன் வேதனை என்ன செய்யல, அவள் சொல்லவே இல்லை. யாருக்கிட்ட சொன்னா நல்லது நடக்கும்னு அவளுக்கு என்ன செய்யும், தெரியும். யாருக்கிட்ட சொன்னா அற்புதம் நடக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால அவள் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் என்ன செஞ்சா, தன் இருதயத்தில் இருந்ததை சொன்னா. அப்படிதானே? எல்லாரும் யார் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, புரியலையா நான் பேசுறது? எல்லாரும் ஆமானா ஆமா சொல்லுங்க, ஆமா அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? அப்பதான் எனக்கு நான் சொல்றது புரியுதுன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்ப வந்து என்ன பண்ணா, தன் புருஷன்ட்ட கூட சொல்லாம ஆண்டோடைய சமூகத்துல போய் சொன்னா. அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணுனா பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை. போதும். அவங்க வந்து என்ன பண்ணா, பொருத்தனை பண்ணுனா. ஆமென். பொருத்தனை பண்ணுனா. தான் பால் குடி மறந்த உடனே என்ன செய்வா, அந்த பிள்ளையை கொண்டு ஆண்டோடைய சமூகத்துல கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணா. நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு குழந்தைய தந்துச்சார். அந்த பிள்ளை சிரிச்சு விளையாடுது, கையை பிடிச்சிட்டு அம்மானு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுது. ஆண்டவர் என்ன செஞ்சிருவோம், நம்ம மறந்துடுவோம். எப்பா மன்னிச்சிருங்கப்பா, அது எனக்கு வேணும், அந்த பிள்ளை என்கிட்டே இருக்கட்டுன்னு சொல்லிடுவான். ஆனால் அண்ணால் என்ன செஞ்சா, அப்படி செய்யலை. பொருத்தனை பண்ணதில் உண்மையாக இருந்தா. அல்லேலூயா. அவள் பொருத்தனை பண்ணதை ஆண்டவருக்கு செலுத்தினா. அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் அநேக பொருத்தனைகளை பண்ணிட்டு மறந்து போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், அப்பா நான் ஏதோ பொருத்தனை பண்ணி மறந்து போயிட்டேன்னா எனக்கு மன்னிங்கப்பா, அந்த பொருத்தனையை செலுத்ததுக்கு எனக்கு கிருபை தாருங்கன்னு இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு காரியம் உண்டு. அவள் வந்து பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் இருந்தா. அதுக்கப்புறம் அவள் வந்து வெற்றி சிறந்தவளா. அல்லேலூயா. அவள் வெற்றி சிறந்தவளா. நான் எப்படி வெற்றி சிறந்தா, ஆண்டவர் வந்து உடனே அவளுடைய ஆண்டவர் அவளோட கண்ணீரை கண்டார். அவளுக்கு இறக்கம் செஞ்சார். இறங்கி அவளுக்கு என்ன செஞ்சார், ஒரு அழகான ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அழகான ஒரு ஆண் குழந்தைய என்ன செஞ்சார், இயேசப்பா அவளுக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்த மாத்திரத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிட்டு பாருங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தன் பகைஞருக்கு முன்னாக அந்த சங்கீதக்காரன் சொல்வார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர். அதுதான் இது. அப்படி தானே? சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு என்ன செஞ்சார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, குழந்தை கிடைக்காது. ஏன்னா அடைச்சது யாரு, ஆண்டவர். ஆண்டவர் அடைச்சா யாராலும் திறக்க முடியுமா? முடியாது. இந்த உலக மனுஷன் திறந்துருவானா? டாக்டர் படிச்சவங்க திறந்துருவாங்களா? முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் அடைச்சது. ஆண்டவர் தான் என்ன செய்யணும், திறக்கணும். அவர் திறக்கணும்னு நினைச்சது யாராலும் என்ன செய்ய முடியாது, அடைக்கவே முடியாது. எத்தனை உலக மனுஷனாலும் அவர் திறக்கணும்னு நினைச்சதை அடைக்கவே முடியாது, யாராலையும் முடியாது. அப்ப நீங்க இந்த நாட்கள்ல என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், இந்த வேதத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன கவலையா இருக்கட்டும், என்ன பாரமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஆனா அண்ணால போல பொறுமை உள்ளவங்களா, அண்ணால போல சாந்தமா, அண்ணால எடுத்துக்கிட்டுங்க. அவ எவ்வளவு பொறுமை, எவ்வளவு வேதனையின் மத்தியில் அவ எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறா பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா இந்த சூழ்நிலைகளை ஒரு நிமிஷம் நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருந்திருக்கவே மாட்டோம். ஆனா அண்ணாளுக்குள்ள தேவ கிருபை இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அண்ணாளுக்குள்ள இருந்தது நிமித்தம் அவ பொறுமையா இருந்தா. அல்லேலூயா. பொறுமை நிமித்தம் என்ன செஞ்சா, வெற்றி சிறந்தா. கர்த்தர் அவளுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தினாங்க. அல்லேலூயா. நமக்கு இந்த நாட்கள்ல பந்திய ஆயத்தப்படுத்ததான் என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்களா வந்தீங்களா? யாராவது இங்க வந்தீங்களா? நீங்களாவா காலையில புறப்பட்டு எடுத்து வந்துட்டீங்களோ? இல்லல்ல. எத்தனையோ பேர் வரணும்னு நினைச்சவங்க என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆண்டவர் நம்மள என்ன செஞ்சிருக்காரு, கிருபையினால. எதனால? கிருபையினால நம்மள இங்க கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம அதுக்காண்டி ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து, அப்பா எனக்கு என்ன இருக்கு, என் பலம் கொஞ்சம் தான், எனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம் தான், அவளுக்கு இருந்திருக்கிறது கொஞ்சம் பலம் தான் இருந்திருக்கும். அப்படிதானே? அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தானே அவளுக்கு அநேக பலம் இருந்திருக்கும், சப்போர்ட் இருந்திருக்கும். ஆனா அவளுக்கு எந்த சப்போர்ட்டுமே என்ன செய்யல, இல்ல. ஏன்னா தான் கூட இருந்த என்ன செய்ய, சக்காலத்தி தானே,
அந்த சக்காலத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க. முள் மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, குத்தியிருப்பாங்க. இங்கே போனால் இந்த குத்து, அங்கே போனால் அங்கே, எங்கே போனாலும் அவளுக்கு என்ன செஞ்ச ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களில் நம்மளுக்கும் அநேக சூழ்நிலைகள் அப்படி இருந்திருப்போம். அல்லேலூயா. அநேகர் அப்படி வந்திருக்கலாம். அப்படி தானே நம்ம இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அறிகிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் பாரங்களை அறிந்தது நிமித்தம் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுப்பீங்களா? இசப்பா, என் வாழ்க்கையில் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் எல்லாரும், இசப்பா, என் இருதயத்தில் என்ன காயங்கள் இருந்தாலும் அதை நான் மனுஷன்ட்ட சொல்லவே மாட்டேன். சொல்லுவீங்களா? நான் மனுஷன்ட்ட சொல்ல மாட்டேன். என்ன காரியமாக இருந்தாலும் நான் அதை உங்கள் பாதத்தில் வச்சிருவேன்ப்பா. நீங்கள் எனக்கு ஆறுதல் தருகிற தேவன். அல்லேலூயா. அவளுக்கு அண்ணாளுக்கு எப்படி ஆறுதல் ஆண்டவர் கொடுத்தாரோ, எப்படி அண்ணாளை வெற்றி சிறக்க பண்ணினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் நம்ம நினச்சி பாருங்க, நம்ம நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்ம ஒருக்கா திரும்பி பார்த்தோன்னு வைங்களா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்ம என்னைக்கோ விழுந்து போயிருக்கணும். அப்படிதானே? என்னைக்கோ விழுந்து போயிருக்கணும். ஆனால் ஆண்டோடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க.